சண்முகம் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. அதனால் வந்துட்டு கிளம்பி அந்த கேஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு பரணிக்கு தெரியாமல் மறைச்சி எடுத்துன்னு போகிறாங்க. அவங்களும் என்னென்னமோ கேள்வி கேட்டு பார்க்குறாங்க. இது அதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. பூஜைக்கு போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் பரணிக்கு ஒரு பக்கம் டவுட்டாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் எங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட அறிவு கிட்ட வந்துட்டு வராங்க நம்ம ரத்னா. ஸ்கூலுக்கு வந்தவொடனே அவர் வந்துட்டு அந்த மாலத்தி கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. மாலத்தி அழுது சீன் போட்டுட்ருக்காங்க. டிஐஜி சொன்ன மாதிரி நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு அவமானமாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க, டீச்சர்னா அடக்கமாக இருக்க தேவையா, உங்கள் ட்ரெஸ்ஸும் நீங்களும் எப்படி இருந்தீங்க, அதனால தான் எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எனக்கு தான் பெரிய அவமானம், இதுக்கு மேலே எதுனா இதுவாச்சு அவ்வளோதான், நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன், நான் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு கூட யோசிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கோவமாக மாலத்திக்கிட்ட பேசிட்டு அறிவு வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு ரத்னா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா அந்த சவுத்தில் வந்துட்டு எழுதி இந்த பேரும் வந்துட்டு அழிச்சிட்ருக்காங்க. அதையும் பார்த்துடுறாங்க. கொஞ்சம் ஹாப்பியாகி போயிடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இவர் சண்முகம் வந்துட்டு அந்த கேஸ் ஃபைலை பார்க்கறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு சிங்கு வேஷத்தில். வீரா கரெக்டாக வந்துட்டு ஹலோ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை தடுத்து நிறுத்துறாங்க. சிங்கி கெட்டப்பில் போகிறாங்க. அவங்க அண்ணன் தான்றதை கண்டுபிடிப்பாங்களா, சண்முகம் கேஸ் ஃபைலெல்லாம் கரெக்டாக பார்த்துருவாரா என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.